தமிழ் கூடாரம் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பிஜேபி உள்ள வந்துடும், அவனுக்கு ஓட்டு போடுறாதீங்க. பிஜேபி உள்ள வந்துடும், அவனோட கூட்டணி வைக்காதீங்க. அவனுக்கு ஓட்டு போடுங்க, இல்லைன்னா பிஜேபி உள்ள வந்துடும். இப்படி பிஜேபி உள்ள வந்துருங்கிற மந்திரத்தை நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இந்த மந்திரத்தை கண்டுபிடிச்சது யாரு? இந்த மந்திரத்தினால பணமும் பதவியும் அடைஞ்ச பல அரசியல் கட்சிகள் இருக்கு. இந்த மந்திரத்தினால நடுரோட்ல வந்த அரசியல் தலைவர்கள் இருக்காங்க. இந்த மந்திரத்தை நாம சொன்னா இதனால என்ன பலன் கிடைக்கும், இதுக்குரிய பரிகாரங்கள் என்ன, இந்த மந்திரத்தை எப்படி ப்ராப்பரா சொல்லணும், எப்படி சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த மந்திரத்தோட ரகசியத்தை நீங்க மட்டும் அறிஞ்சா போதுமா? எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க, நண்பர்களுக்கு உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. நான் செந்தில், இது தமிழ் கூடாரம். இந்த மந்திரத்தினுடைய முக்கியத்துவத்தை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னா, அண்ணன் சீமான் அவர்களே ரொம்ப ஆவேசப்பட்டு பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள வந்துடும், ஏன் பயமுறுத்துறீங்க, நான் தைரியசாலி, என்னை மீறி எப்படி வரும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு ஆவேசப்பட்டு பேசுற அளவுக்கு இந்த மந்திரம் பயங்கரமா நாட்டுல வேலை செஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது இந்த மந்திரம். பிஜேபி உள்ள வந்துரும் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை முதல் கண்டுபிடிச்சது சாட்சாத் திராவிட பேரரசனுடைய இரண்டாம் பேரரசர் ஐயா கருணாநிதி தான். பிஜேபியோட கூட்டணியில் இருந்த போதெல்லாம் இந்த மந்திரத்தை அவர் சொல்லவே இல்லை. என்னைக்கு பிஜேபி கூட்டணியில இருந்து வெளியில வந்து காங்கிரஸோட கூட்டணி வைக்க போன உடனே இந்த மந்திரத்தை முதல்ல கையில் எடுத்தாரு. மக்கள் திமுக ஒரு கட்சியா, இதுக்கெல்லாம் எவன்டா ஓட்டு போடுவான், எவ்வளவு அநியாயம் பண்றானுங்க, எவ்வளவு அக்கிரமம் பண்றாங்க அப்படின்னு திட்டுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். கடைசியில அவங்களுக்கு ஏன் ஓட்டு போடுறாங்க தெரியுமா? கரெக்டா தேர்தல் வர சமய நேரத்துல ஐயா கருணாநிதியா இருந்தாலும் சரி, ஐயா ஸ்டாலினா இருந்தாலும் சரி, உதயநிதியா இருந்தாலும் சரி, அந்த ஆயுதத்தை வெளியில எடுப்பாங்க. அது என்ன ஆயுதம்? பிஜேபி உள்ள வந்துரும், பிஜேபி உள்ள வந்துரும் அப்படின்னு சொன்ன உடனே சரிப்பா, பிஜேபி உள்ள வராம இருக்கிறதுக்கு இவனுங்க வந்தாலாவது பரவாயில்ல அப்படின்னு மக்கள் நினைக்கிற அளவுக்கு அந்த மந்திரம் மக்கள் மத்தியிலே வேலை செய்ய ஆரம்பிக்கும். நம்ம ஐயா திருமாவளவன் ஆரம்பிப்போம். இப்போ லாக்அப்ல அஜித்னு ஒரு தம்பிய அடிச்சே கொண்டுட்டாங்க. அதுக்கு அவர்கிட்ட கேட்கறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, எந்த ஆட்சியா இருந்தாலும், எந்த முதலமைச்சரா இருந்தாலும், நானா இருந்தா கூட இது நடக்கதான் செய்யும் அப்படின்னு ஒரு முட்டு கொடுக்குறாரு. இது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க போய் இன்னும் நோண்டி கேட்டீங்கன்னா, தம்பி திமுகவெல்லாம் குறை சொல்லக்கூடாதுப்பா, திமுக குறை சொன்னா பிஜேபி உள்ள வந்துரும் அப்படிங்கிற மந்திரத்தை இழுத்து விடுவாரு. அவர் இன்னைக்கு நேத்து இல்ல, ரொம்ப ஹெவியா சொல்ற ஆள் யாருன்னா நம்ம ஐயா திருமாவளவன் தான். அதனால அவருக்கு கிடைச்ச பலன்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, 5 சீட்டு 10 சீட்டு கிடைக்கும். அது இல்லாம வர்ற தேர்தல்ல இன்னும் அந்த மந்திரத்தை அவர் அதிகமா சொன்னார்னா இன்னும் 2-3 சீட்டு அதிகமா கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, தேர்தல் செலவுக்கு திமுக காசு கொடுக்கும், நல்ல செழிப்பான பதவி கிடைக்கும், நல்ல செழிப்பான பணம் கிடைக்கும், ஏகபோகமா வாழலாம். ஐயா திருமாவளவனுக்கு இவ்வளவு சலுகையும் கொடுத்து என்ன நினைக்கிறீங்க? பிஜேபி உள்ள வந்துரும் அந்த மந்திரம் தான் அவருக்கு வாழ வச்சது. அடுத்தது காங்கிரஸ பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி, இந்தியாவிலேயே பெரிய 2வது கட்சிலாம் சொல்லுவாங்க. ஆனா ஐயா செல்வ பெருந்தகை உதயநிதிக்கு தான் ஒத்து ஒதுக்கிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட போய் என்னங்க ஐயா இப்படி எல்லாம் நடக்குது, இந்த அநியாயம் நடக்குது, போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு கொள்றாங்க அப்படிலாம் நீங்க போய் கேட்டீங்கன்னா அவரு அதில் வாயே திறக்க மாட்டாரு. காமராஜர் ஆட்சி தான் ஸ்டாலின் ஆட்சின்னு சொல்லி ஒரே போடுவாரு. காரணம் என்ன தெரியுங்களா? அவர்கிட்ட தோண்டி எங்கேயா இப்படி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம வெக்கமே இல்லாம இவ்வளவு அநியாயம் நடக்குது மொட்டு கொடுக்குறீங்களே அப்படின்னு செல்வ பெருந்தகை கிட்ட கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு, பிஜேபி உள்ள வந்துரும். அவரும் அந்த மந்திரத்தை அடிக்கடி உச்சரிப்பாரு. அவரு உச்சரித்ததுனால அவங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னு சொன்னா ஒரு 30 தொகுதி 40 தொகுதி கிடைக்கும். காங்கிரஸுக்கு அவ்வளவு செல்வாக்கே தமிழ்நாட்டுல இல்லைன்னு உலகத்துக்கே தெரியும். ஆனாலும் பிஜேபி உள்ள வந்துரும், பிஜேபி உள்ள வந்துரும் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்றதுனால காங்கிரஸுக்கு நிறைய தொகுதி மட்டும் இல்லாம செலவுக்கு காசும் கிடைச்சி காங்கிரஸ் ஆட்சியில அமர்ந்தா எல்லாருக்கும் மந்திரி பதவியும் கிடைக்கும். அடுத்தது கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு நாள்ல தொழிலாளர்களுக்காக பாடுபட்ட கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. நம்ம போய் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கெல்லாம் இன்னும் நிலுவைத் தொகை தராம இருக்கு, இது மாதிரி லாக்அப் மரணங்கள் நடக்குது, இப்படி அரசு அதிகாரிகள் அத்துமீறாங்க, காவல்துறை முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல இருக்குதா என்னன்னே தெரியல, இப்படி எல்லாம் போய் பத்திரிகையாளர் கேட்டா அவர் என்ன சொல்லுவாருன்னா, அவர் ஏற்கனவே அறிக்கை விட்டார். என்ன அறிக்கை விட்டாருன்னா, அரசு அதிகாரிகளை முதலமைச்சர் கட்டுப்படுத்த வேண்டும். அதாவது அரசு அதிகாரிகள் முதலமைச்சருக்கு தெரியாம செயல்படுற மாதிரி ஐயா ஒரு முட்டு கொடுப்பாரு. அவங்களையும் நீங்க ரொம்ப துருவி கேட்டீங்கன்னா அந்த மந்திரத்தை சொல்லுவாங்க,
பிஜேபி உள்ள வந்துரும். கம்யூனிஸ்டுகளுக்கு இந்த மந்திரத்தை சொன்னதுனால என்னென்ன கிடைச்சிச்சுன்னு சொன்னா, அடுத்த தேர்தல்ல இதை விட அதிகமான தொகுதி வேணும்னா அந்த மந்திரத்தை இன்னும் அவங்க அதிகமா சொல்லணும். அதை தான் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்ல, தேர்தல் செலவுக்கு 25 கோடி கிடைக்கும். இதெல்லாம் இதெல்லாம் எதனால கிடைச்சது? இந்த மந்திரத்தினால கிடைச்சது. இந்த மந்திரத்தை கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க சொல்றதை விட்டுட்டாங்கன்னா அவங்க மறுபடியும் உண்டிதான் போய் குலுக்கணும். எத்தனை அநியாயம் நடந்தாலும், எத்தனை அக்கிரமம் நடந்தாலும், லாக்அப் டெத் நடந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வாயை திறக்க மாட்டாங்க. காரணம் அந்த மந்திரத்தின் மகிமை. அந்த மந்திரம் என்ன? பிஜேபி உள்ள வந்துரும். இந்த மந்திரத்தை சொல்லாததுனால அல்லது சரியான இடத்துல இருந்து சரியான நேரத்துல சொல்லாததுனால பல பேர் நடுத்தருவுக்கு வந்திருக்காங்க. அதுல முக்கியமானவர் நம்ம ஐயா ஓ பன்னீர்செல்வம், நம்ம அன்புமணி ராமதாஸ், நம்ம பிரேமலதா, இவங்க எல்லாருமே சொல்ல வேண்டிய நேரத்துல சரியா சொல்லாதனால எல்லாருமே கரைஞ்சுக்கிட்டே போறாங்க. அடுத்தது, இந்த மந்திரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும்? உங்களுக்கு பல அநியாயங்கள் சுத்தி முத்தி நடக்கிறதா பாப்பீங்க. மலையை வெட்டி கடத்துவான், மணலை அள்ளி விற்பான், நம்ம நிலத்தடி தண்ணீரை 10 காசுக்கு தனியாருக்கு வித்து அவன் 20 ரூபாய்க்கு நமக்கே திருப்பி விற்பான். காடுகளை அழிப்பான், ஊழல் நடக்கும், லாக்அப் டெத் நடக்கும். பார்க்கும்போது உங்களுக்கு சொர்ணம் வரும். ஓட்ட நல்லவனுக்கு போடணுமே அப்படின்னு உங்க மனசாட்சி துடிக்கும் போது பிஜேபி உள்ள வந்துரும் அப்படிங்கிற மந்திரத்தை 100 முறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க மனசு மாறி அயோக்கியங்களுக்கே போய் மறுபடியும் ஓட்டு போட்டுருவீங்க. அப்ப என்ன ஆகும்? திருடனுக்கு வர்ற பணமும் உங்களுக்கும் கொஞ்சம் வரும். திருடனுக்கு வர்ற பதவி உங்களுக்கும் வரும். நாடு எக்கேடோ கெட்டு போகுது, நாசமா போகுது, இலவசம் வந்தா போதும் நமக்கு அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துடும். நம்ம எதிர்கால சந்ததிக்கு இந்த இயற்கை இருந்தா என்ன, நம்ம எதிர்கால சந்ததிக்கு இந்த தண்ணி இருந்தா என்ன, நம்ம எதிர்கால சந்ததிக்கு இந்த மலையும் இந்த மணலும் இந்த ஆறும் இருந்தா என்ன போனா என்ன அப்படிங்கிற சுயநலம் உங்களுக்கு வந்துடும். எப்ப வரும்? பிஜேபி உள்ள வந்துரும், பிஜேபி உள்ள வந்துரும் அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க இது மாதிரியான தீமைகளை உலகத்துல பார்க்கும்போது சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி சுயநலமான எண்ணம் வந்துடும். சுயநலமான வந்த என்ன பண்ணுவீங்க? நல்லவனுக்கு ஓட்டு போட மாட்டீங்க. காசு வாங்கிட்டு இப்ப எவன் ஆட்சியில் இருக்கானோ அவனுக்கு தான் நீங்க மறுபடியும் ஓட்டு போடுவீங்க. தெரியுதா? இப்போ இந்த மந்திரம் எப்படி உங்களுக்கு நமக்கு பலன் கொடுக்குன்னு சொல்லி இல்ல, எனக்கு இந்த நாடு தான் முக்கியம், இந்த மக்கள் தான் முக்கியம், இந்த இயற்கை தான் முக்கியம், எதிர்காலத்துல என் பிள்ளைகளுக்கு இந்த இயற்கை வேணும், எதிர்காலத்துல என் பிள்ளைக்கு இந்த பூமி நல்ல பூமியா கொடுக்கணும், ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகம் வரணும், குற்றவாளிகள் நடுங்கணும், காவல்துறையினரை கட்டுப்படுத்தணும், அரசு அதிகாரிகள் காவல்துறையினர் முதலமைச்சரை பார்த்து நடுங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டாம். இதனால நாடு கெட்டு போகும், மக்கள் கஷ்டப்படுவாங்க, இயற்கை வளங்கள் சுரண்டப்படும், அநியாயங்கள் நடக்கும், அநியாய கொலைகள் நடக்கும், கள்ளச்சார சாவுகள் நடக்கும், எல்லாம் நடக்கும். ஆனா இந்த மந்திரம் அரசியல்வாதிகளை வாழ வைக்கும். மக்களை ஏமாற்றும் அரசியல்வாதிகளை இந்த மந்திரம் நல்லா வாழ வைக்கும். இதை நீங்க ஆப்போசிட் சைட்ல இருந்தீங்கன்னா இந்த மந்திரம் வேலை செய்யாது. திமுக கூட்டணி கட்சியில இருந்தாதான் இந்த மந்திரம் நல்லா வேலை செய்யும். இப்ப நான் சொல்றதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மந்திரத்தோட மகிமை நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மந்திரம் இருக்கும் வரைக்கும் நாடு நாசமா தான் போகும், அநியாயம் நடந்து கொண்டுதான் இருக்கும். இந்த மந்திரத்தை மக்கள் நம்பும் வரையிலும் காவல்துறை மரணங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும். நீங்களும் இந்த மந்திரத்தோட மகிமை அறிஞ்சு புரிந்து இதை பலனை அனுபவிப்பீங்கன்னு நம்புறேன். மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தணும்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் செந்தில், இது தமிழ் கூடாரம்.